சரி, இப்ப கேள்விக்கு போ. உருவில் ஒரு செவ்வக பகுதி ஏபிசிடியும் 14 சென்டிமீட்டர் ஆரை உள்ள ஒரு அரைவட்ட பகுதியையும் கொண்டுள்ள ஒரு பூப்பாத்தி காட்டப்பட்டுள்ளது. பூப்பாத்திக்கு வெளியே நிலட்டப்பட்டுள்ள செவ்வக பகுதிகள் இரண்டிலும் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது. சரியா? இங்க பாருங்க, இந்த 2020 செவ்வகமும் அரைவட்டமும் வந்திருக்கு. சரியா? செவ்வகம் 2020 செவ்வகம் அரைவட்டமும், 2022 செவ்வகம் அரைவட்டமும், 2024 செவ்வகம் அரைவட்டம். சரியா? செவ்வகம் அரைவட்டம் அடிக்கடி வந்திருக்குது. சரியா? ஏதாவது ஒரு உருவம் செவ்வகம் ஏதாவது ஒன்று மேல் ஒரு ஆராய்ச்சி ரெண்டையுமே ஜாயின் பண்ணி ஒரு கேட்கறதா இந்த சுற்றலை வரப்போல கேள்வி. சரியா? இதை விட வேற ஒன்றும் புதினமா வந்ததே இல்லை. 2018 மட்டும் 2019 மட்டும் தூர நேர வரைவு வந்தது. சரியா? தூர நேர வரைவு வந்தது. அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை இன்னொரு வகுப்புல நாங்கள் அதை கிளியர் பண்ணுவோம். உங்களுக்கு சர்ப்ரைஸா தூர நேர வரைவு வந்துச்சுன்னு சொன்னால் அதை எப்படி செய்யறோம்னு நாங்க பார்ப்போம். சரி, இப்ப இது கேள்விக்கு போவோம். அப்ப இது செவ்வகம் சொல்லிட்டாங்களா? இந்த பூப்பாத்திகள் மற்றது இந்த ரெண்டு பக்கம் கற்கள் பதிக்கப்படுற ஏரியா எல்லாம் செவ்வகமா? அப்ப உங்களுக்கு தெரியும் செவ்வகம் என்று சொன்னா என்னென்ன பண்புகள் இருக்குன்னு தெரியும். செவ்வகம்னா எதிரெதிர் பக்கங்கள் சமம். இந்த பக்கம் இந்த பக்கமும் சமம். 4 கோணமும் 90 இருக்கும். இதெல்லாம் செவ்வகத்துக்குரிய பண்புகள். சரியா? அப்ப செவ்வகம் என்று சொல்லிட்டு மிச்சத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எதிரெதிர் பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோமா? செவ்வகம்டா எதிரெதிர் பக்கங்கள் சமம். சரியா? அதுக்கு பிறகு முதலாவது கேள்விக்கு போகும். பூப்பாத்தியின் செவ்வக பகுதியின் நீளம் பிசியை காணட்டா. எங்க இருக்கு பிசி? இந்த இருக்கு பிசி. சரியா? இதுல எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு? இவர் ஆரை 14 சென்டிமீட்டரா. அதாவது இந்த இந்த அரை வட்டத்துல ஆரை 14. ஆரை என்றா என்ன? இவ்வளவும் 14. சரியா? இவ்வளவும் 14 சொன்னால் இஞ்சால இருக்கிற இவ்வளவும் 14 ரெண்டும் சேர்த்தா விட்டம் எவ்வளவு? விட்டம் 28 மீட்டரா இருக்கும். சரியா? இவ்வளவு 20. யாரோ ஒரு கதைக்கிற மாதிரி இருக்கு. மியூட் பண்ணுங்களா? மியூட் பண்ணுங்க. ஓகே. இவ்வளவு 28 பிள்ளைகள். அதுல இவ்வளவு 7, இவ்வளவு 7, 7 மேலும் எவ்வளவு? 14. சரியா? இங்க பாருங்க, இவ்வளவும் 28, இவ்வளவு 28ண்டா இவ்வளவு 28 தானே. அதுல இது 7, இது 7, 7 மேலும் 14. அப்ப 28ல 14 போனால் விட என்ன? 14 மீட்டர். சரியா? முதலாவது கேள்வி கூட 14 மீட்டர். சிம்பிள். ஏன்னா அப்ப 16 மீட்டர்னா சரியை போட்டு ஒரு மாசம் போடணும். சரியை போட்டு ஒரு மாசம் போடணும். அந்த கேள்விக்கு ஒரு மாசம் தான் கொடுத்திருந்தாங்க அந்த ஸ்கீம்ல. சரியா? அல்லது வேற ஒரு முறையிலையும் செய்யலாம். இவ்வளவும் ஆரை 14 தானே, இவ்வளவும் 14. அதுல இந்த துண்டுகள்னு சொல்லிட்டாங்க. இந்த துண்டுகள்ண்டா இந்த துண்டு மகள். சரி, அத மாதிரி ஆரை 14 சொல்லியிருக்கு, இந்த துண்டு 7 சொல்லியிருக்கு. அப்ப இந்த துண்டு மகள். அப்ப 7 மேலும் எவ்வளவு? 14. ஏன்னா 7 மேலும் 14. இவர் 14ண்டா பிசியும் 14 இருக்கும். ஏன்? செவ்வகத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமம். சரியா? ஓகே. ரெண்டாவது கேள்வி போவோம். இரண்டாவது கேள்வி, பூப்பாத்தியின் அரைவட்ட பகுதியின் பரப்பளவு. அரைவட்ட பகுதியில பரப்பளவு ஆராய்ச்சியில் என்ன? மேல ஒரு அரைவட்டம் இருக்கு. அப்ப அரைவட்ட பகுதியில பரப்பளவு சமன்பாடு என்ன? பொதுவான சமன்பாடு என்ன? பரப்பளவு சமன்பாடு தீட்டாவின் கீழ் 360 தர பரப்பளவு என்று சொன்னா பை ஆர் வர்க்கம். வில்லின் நீளம் என்று சொன்னா இந்த இடத்துல 2πr வரும். பரப்பளவு என்று சொன்னா πr வர்க்கம் வரும். மறுபடி முன்னுக்கு சரியா? அரைவட்டம் என்று சொன்னா அந்த கோணம் எங்களுக்கு தர மாட்டாங்க. மைய கோணம் அவ்வளவு தர மாட்டாங்க. இப்ப சும்மா ஒரு ஆராய்ச்சின்னு சொன்னா ஒரு 45, ஒரு 60 பாகை என்று சொல்லி தார மாதிரி அரை வட்டத்துக்கோ கால் வட்டத்துக்கோ எங்களுக்கு பாகை தர மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அரை வட்டம் எத்தனை பாகை பிள்ளைகள்? எத்தனை அரை வட்டம் எத்தனை பாகையா இருக்கும்? 180 பாகை.
வெரி குட். 180 பாகையாக இருக்கும். சரியா? அரைவட்டம் சொன்னா 180, கீட்டா காணி 180, 360 காணி 360. பை வந்து 22 கிலோன்னு சொல்லி கேள்வியில சொல்லுவாங்க. பை வந்து 22 கிலோ, பை காணி 22 கிலோ. அங்கால ஆறு, ஆர் வர்க்கம். ஆறை வந்து 14 சொல்லி இருக்குதானே. அப்ப 14 ஒரு தரம் போடக்கூடாது, 2 தரம் போடணும். காரணம் என்ன? ஆர் வர்க்கம் இல்ல. அப்ப 2 தரம் இருப்போம். சரியா? நீ பாருங்க, சில பிள்ளைகள் இதுக்கு டிரெக்டா அரைன்னு சொல்லி போட்டு செய்யற பிள்ளைகளும் இருக்கு. அரை வட்டம்னா அரை தர பையார் வர்க்கம், அது ஒரு பிள்ளையுமே இல்லை. நோ ப்ராப்ளம். சரியா? நீங்க அரை வட்டம்னா அரை தரன்னு போடலாம். அல்லது இப்ப அரை தான் வரப்போகுது பாருங்க. ஒரு சவரம் ஒரு சவரம் வெட்டலாம். இங்க 18ஆல 18 விடனா ஒரு முறை, 30ஆல விடனா 2 முறை. அப்ப என்ன வந்திருக்கு கடைசியா? 1/2 தானே வந்திருக்கு. அரை, அரை தர பையார் வர்க்கம். அது மாதிரி 7 வெட்டினா ஒரு முறை, 14 வெட்டினா 2 முறை. 14 2 முறை தானே. ஓகே, வேற ஏதாவது வெட்டலாமா? இந்த ரெண்டையும் வெட்டலாம். அல்லது இந்த 2ஆல இந்த 22 வெட்டலாம். சரி, நம்ம இந்த ரெண்டையும் வெட்டுவோம். கீழையும் மேலையும் வெட்டலாம். இல்லை, கீழே இருக்கிறதால மேல இருக்கிறத வெட்டலாம், மேல இருக்கிறதால கீழே இருக்கிறத வெட்டலாம். ஒரே நேருக்கு வெட்டலாம். அதாவது பகுதி என்னால தொகுதி என்ன வெட்டலாம், தொகுதி என்னால பகுதி என்ன வெட்டலாம், பகுதியும் வெட்ட இயலாது, தொகுதியும் வெட்ட இயலாது. அவ்வளவு சிம்பிள். இப்ப என்ன மிச்சம் இருக்குன்றத எழுதுங்க. இதுல வெட்டுப்படாம என்ன மிச்சம் இருக்கு? இது எல்லாம் வெட்டிட்டேன். இந்த பின்னத்துல 22 மிச்சம் கிடக்கு. இங்க 14 மிச்சம் கிடக்கு. அங்கால எல்லாம் வெட்டிட்டேன். மிச்சம் இருக்கிறத எடுக்கிறது. 22 தர 14. 22 14ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்? 22 14ஆல பெருக்கினால் 308 மீட்டர் வர்க்கம் என்று வரும். 308 மீட்டர் வர்க்கம். பரப்பளவுன்னு சொன்னா வர்க்கம் என்று போடணுமா? அலகுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. மீட்டர் வர்க்கம். சரியா? அப்ப இந்த கேள்விக்கு 2 மார்க்ஸ். இந்த சமன்பாடு சரியாக பிரதிக்கிட்டு இருக்கணும். இந்த சமன்பாடு சரியா இருக்கணும், அங்கால விடை சரியா இருக்கணும். ரெண்டும் சரியா இருந்தா சரி போட்டு 2 மார்க்ஸ் போட்டு கொள்ளுங்க. ரெண்டும் சரியா இருந்தா சரி போட்டு 2 மார்க்ஸ் போட்டு கொள்ளுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாமா? மைக்க அன்மியூட் பண்ணி போட்டு விலங்கையர்ன்னு சொன்னா விலங்கையர்ன்னு சொல்லி கேளுங்க. தாராளமா கேட்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரியா? ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் நிறைய பேர் இருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெரியாது. சரியா? ஒருத்தரையும் பக்கப்படுத்த தேவையில்லை. எனக்கு தெரியாது, நான் எப்படி கேட்கறது, ஒருத்தரும் ஒண்ணும் கேட்கிறாங்களே இல்லையே அப்படியெல்லாம் யோசிக்காங்க. புத்தளம், கிளிநொச்சி, மன்னார், அம்பாறை, களுத்துறை, பண்டி, வவுனியா, நிகம்பு, பட்டிக்கலோ, பின்னியா, பொலன்னறுவை, பதுளை, ஆஹ் சொல்லி இலங்கையில் இந்த எல்லா பகுதியிலேருந்தும் ஒரு ஒரு ஆள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. சரியா? நீங்க இன்னும் நான் இப்ப டவுட் கேட்கறதால ஒரு பிரச்சனையும் இல்லை. டவுட் கேட்கறதால மெட்டாக்களுக்கும் விளங்கும், கேட்காம இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் விளங்கும். உங்களுக்கு விலங்கு இல்லாட்டி இந்த இப்ப நான் போட்ட சமன்பாடு விலங்கல்ல, அல்லது வெட்டினது விலங்கல்ல, அல்லது பெருக்கி போட்டது விலங்கல்ல, என்னன்னு சொன்னாலும் தயங்காம கேளுங்க, நான் அதை திரும்ப சொல்லிவிடும். நோ ப்ராப்ளம். சரியா? சரி, இப்போ 3வது கேள்வி போகும். 3வது கேள்வி போவோம். 3வது கேள்வி என்ன சொல்லுது? அரைவட்ட பகுதியின் பரப்பளவானது கற்கள் பரப்பப்பட்டுள்ள இரு பகுதிகளினதும் பரப்பளவின் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் செவ்வகத்தின் நீளம் ஏபியை காணட்டாம். சரியா? இந்த ஏபியை காணணும், இதுதான் கேள்வி. அதுக்கு ஒரு தரம் ஒன்று தந்திருக்காங்க. இந்த அரைவட்ட பகுதியில பரப்பளவு கண்டுட்டோம். எவ்வளவு கண்டுட்டோம்? 308 கண்டுட்டோம். அந்த 308 என்னத்துக்கு சமமாம்? அப்படியே அவன் சொன்னது அப்படியே அதே உடல்ல எழுது. சரியா? 3வது கேள்வி நான் இங்க எழுதுறேன். 308 என்னத்துக்கு சமன் என்று சொல்றாங்க? அரைவட்ட பகுதியின் பரப்பளவானது. அந்த வரிக்காமி 308 எழுதிட்டேன். அரைவட்ட பகுதியில பரப்பளவு 308 தெரியும் தானே. அப்ப அரைவட்ட பகுதியின் பரப்பளவானது, அதுக்கு மேல என்ன எழுதலாம்? 308 ஆனது என்னதுக்கு சமமாம்? கற்கள் பரப்பப்பட்டுள்ள 2 பகுதிகளினது
பரப்பளவுக்கு கூட்டுத்தொகை சமம். ரெண்டு பகுதியும் பரப்பளவு. அப்ப ஒரு பகுதியில பரப்பளவு எப்படி காண்றது? செவ்வகம் எல்லாம் செவ்வகத்தில பரப்பளவு சமன்பாடு எல்லாரும் கையிலும் இருக்கு. செவ்வகத்தில பரப்பளவு சமன்பாடு என்ன? நீளந்தர அகலம். சரியா? செவ்வகத்தில பரப்பளவு சமன்பாடு நீளந்தர அகலம். அதாவது இந்த ஏபியையும் இந்த ஏழையும் பெருக்கணும். ஏபியையும் நீளந்தர அகலம். சரியா? ஏபியையும் ஏழையும் பெருக்கணும்னு சொன்னா இவர பரப்பளவு வரும். அதே மாதிரி திரும்பவும் ஏபியையும் ஏழையும் இவர் மேலுதான். இவர் ஏபிக்கு சமம் தானே. ரெண்டு பேரும் கொண்டு கொண்டு சமம். இவர் ஏபி என்று சொன்னா இவரும் ஏபியா இருப்பார். இவர் ஏழு, அத மாதிரி இவரும் ஏழு. அப்போ கற்கள் பதிக்கப்பட்டுள்ள இந்த பகுதியில பரப்பளவும் இந்த பகுதியில பரப்பளவும் ஒன்றுக்கொண்டு சமம். அதனால ரெண்டு பகுதியில பரப்பளவை காண்றதுக்கு நாங்க ரெண்டாக பெருக்குவோம். விளங்கினதா எல்லாருக்கும்? இதே ரெண்டால பெருக்கணுன்றது விளங்கினதா? ஏபி ஏழால பெருக்கி போட்டு விளங்காட்டி கேட்கலாம். ஏன் ரெண்டால பெருக்கி நீங்கள் விளங்க இல்லை என்று சொல்லி. ரெண்டு பகுதி தானே பிள்ளையர். ஒன்றோட பரப்பளவு வந்து ஏபி தர ஏழு, என்ன நீளம் தர அகலம். அது மாதிரி ரெண்டு மண்டக்குள்ள ரெண்டாவது கூட சரி. சரியா? ஓகே. இப்ப ஏபியை தான் நாங்க காணணும். அப்ப இந்த ரெண்டு பெருக்குப்படுறவர் அங்கால போனா என்ன செய்வார்? சமன்பாடு அங்கால போனா என்ன செய்வார்? பிரிபடுவார். 308 கீழ் 2. சமன்பாடு ஒரு பக்கம் பெருக்குப்படுறவர் அங்கால போனா பிரிபடுவார். இல்லை, ஆமா. இந்த 7 என்ன செய்யறாரு? 7 பெருக்குப்படுறார். ஏபியோட 7 பெருக்குப்படுறாரு. என்ன 7 பெருக்குப்படுறார். இப்ப 7 அங்கால போனா பிரிபடும். அப்ப இந்தியால யாரு மிச்சம் இருப்பார்? ஏபி மட்டும் மிச்சம் இருப்பார். சரியா? திரும்ப சொல்ல பாருங்க. இந்த ஏபியை 7ஆல பெருக்கிறோம், பிறகு அதை 2ஆல பெருக்கிறோம். இந்த 7ம் 2ம் சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் பெருக்கப்படுது. அப்ப அந்த பக்கம் போனா பிரிபடும். அப்ப 2 பெருக்கப்படுது கீழே போனா பிரிபடும், 7 பெருக்கப்படுது கீழே போனா பிரிபடும். சரியா? அப்ப 308 கீழ் 2 தரகள் சுருக்குவோம். முதல்ல 2ஆல வெட்டுவோமா? 2ஆல வெட்டினா எத்தனை வரும்? இங்க ஒரு முறை, இங்க 154 முறை வரும். 154. 154 நாங்க 7ஆல பிரிப்போம். என்ன 154 7ஆல பிரிச்சா எத்தனை? 154 7ஆல பிரிச்சா 7 2 14, 15 14 போன ஒரு முறை. இந்த 4 இறைக்கினா 7 2 14 0. அப்ப என்ன விட வந்தது? விட என்ன? ஏபிக்கு என்ன விட? ஏபி சமன் 22 மீட்டர். ஏபி வந்து 22 மீட்டர். இல்லைங்கனதா? மூன்றாவது கேள்விக்கும் 2 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க டீம்ல. இந்த சமன்பாடு சரியா எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ், விடைய சரியா எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ். ரெண்டும் சரியா இருந்தால் 2 மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. ரைட் பின்னால போட்டு மார்க்ஸை போடுங்க. ரெண்டும் சரியா இருந்தா 2 மார்க்ஸை போட்டுக்கொள்ளுங்க. சரியா? அது மாதிரி அடுத்த கேள்வி போவோம். 4வது கேள்வி போவோம். 4வது கேள்வி பாருங்க. முழு பாத்தியின் சுற்றளவை கண்டு அச்சுற்றளவுக்கு சமமான சுற்றளவையும் அரைவட்டத்தின் விட்டத்துக்கு சமனான அகலத்தையும் கொண்ட ஒரு செவ்வகத்தின் நீளத்தை காண்க. சரியா? 4வது கேள்வி எப்படி வாரண்டபிள்ளையே இப்படித்தான் தருவாங்க. இந்த படத்துல இன்னொரு படத்தை நாங்க கீறுற மாதிரி தருவாங்க. சரி, இந்த படத்துல ஏதாவது ஒரு பக்கம் இதுல ஜாயின் பண்ற மாதிரி, இல்லாட்டி இந்த பக்கத்துல ஜாயின் பண்ற எல்லாம் தெளிவா சொல்லுவாங்க. எந்த படத்துல எந்த துண்டோட நாங்க புதுசா கீற போற படத்தை ஜாயின் பண்ணணும்னு சொல்லி தெளிவா சொல்லுவாங்க. 2020 கீற சொல்லி வேற இல்லை, மற்ற எல்லா வருஷமும் வந்தது. அடுத்த வருஷம் பார்க்கத்தானே போறோம். உங்களுக்குள்ள என்னடா அது ஒரே வேலையை திரும்ப போட்டு வச்சுக்காங்க, ஒரு ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு. சரியா? முழு பூப்பாத்தியின் சுற்றளவை கண்டு. அப்ப முழு பூப்பாத்தியில சுற்றளவுக்கு வருவோம் முதல்ல. அதுக்கு முன்னுக்கு வில்லின் நீளத்தை காணுவோம். என்ன சுற்றளவு காணும்னா என்ன? சுத்தி வார அளவு தானே. சுற்றளவுன்னு சொன்னா சுத்தி வார அளவு. பூப்பாத்தி என்றது இவரும் வரும், இந்த அரைவட்டமும் இங்கே இருக்கிறவரும். சரியா? இது கற்கள் பதிக்கப்பட்ட பகுதி. பூப்பாத்தி என்றது இந்த ரெண்டும். சரியா? அப்ப சுற்றளவுன்னு சொன்னா சுத்தி சுத்தி கூட்டம். அதுக்கெல்லாம் சமன்பாடு இல்லை.
பரப்பளவுக்கு எல்லாத்துக்கும் சமன்பாடு இருக்கு தானே. பரப்பளவுண்டா செவ்வகம், சதுரம், முக்கோணம், இணைகரம், சரிவகம், வட்டம், அரைவட்டம், எல்லாத்துக்கும் பரப்பளவுக்கு சமன்பாடு இருக்கு. சுற்றளவுக்கு சமன்பாடு இல்லை. சுத்தி சுத்தி கூட்டுறது. இப்போ எப்படி சொல்றது, ஒரு ஆள் இதுல இருந்து ஓட போறாருன்னு வைங்க. இங்கிருந்து ஓட போறார், ஓடி திரும்ப இதே இடத்துக்கு வரும். அப்ப எங்க போவார், முதல்ல இஞ்ச போவார். அப்ப வில்லிட நீளத்தை காணணும். பிறகு இஞ்ச வருவார் 7, பிறகு இஞ்ச வருவார். அது இப்ப கண்டுட்டான். எவ்வளவு இது 22 கண்டுட்டான் இல்ல ஏபி. அப்ப சிடியும் 22 வருவார். பிறகு இதால ஓடுவார், இங்க இருந்து இஞ்ச வருவார். பிறகு பியில இருந்து ஏக்கு ஓடுவார். பிறகு ஏயில இருந்து தொடங்கின இடத்துக்கு வருவார். இதான் சுற்றளவு. ஓடரா கூட்டம், அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப இதை அரைச்சு போட்டு நான் எழுதுகிறேன். சரியா? சரி, இங்க பாருங்க பிள்ளைகள், ஏபி 22 கண்டுட்டா அதை நான் இதில் நோட் பண்ணி கொடுறேன்னா, ஏபி 22டா இடியும் 22. ஓகேவா? அப்ப முதல்ல இந்த வில்லோட நீளத்தை காணுவோமா. இங்க இருந்து இங்க வந்து ஓட போறோம், இங்க வர போறோம். அப்ப வில்லின் நீளம், வில்லின் நீளத்துக்கு என்ன சமன்பாடு, வில்லின் நீளத்துக்கு என்ன சமன்பாடு, தீட்டா 360 தர 2πr. சரி, ஒவ்வொரு வருஷம் வில்லியோட நீளம் கேட்டு வாரது. அப்ப இதை ஞாபகம் வச்சிருந்தா ஈஸியா மாசம் இருக்கலாம் தானே. இதை இன்றைக்கு ஒரு 10 தரம் எழுதுங்க. வில்லின் நீளம் இந்த சாம்பாடு ஒரு 10 தரம் எழுதுங்க. 11ஆம் தரம் ஞாபகம். சரியா? அப்ப அரை வட்டம் வட்டா நீட்டா தர மாட்டாங்க, எங்களுக்கு தெரியும். 180, அங்கால 360, அங்கால 2 காவண்டி 2 பை காவண்டி 22 ஆரை ஒரு தரம் தான் எழுதணும். பரப்பளவுன்னு சொன்னாதான் 2 தரம் 14 தரம் 14 போடுவோம். இது நீளம் தானே, 6 தானே, அப்ப ஒரு தரம் தான் எழுதணும். 2 தரம் எழுதுறேன், 14 தரம் 16. இப்ப வெட்டுவோம் பாருங்க, பூச்சியத்தையும் பூச்சியத்தையும் வெட்டலாம். 18ஆல வெட்டினா ஒரு முறை, 18ஆல வெட்டினா 2 முறை. அரை 180 கீழ் 360 என்றால் அரை. கால் வட்டம் தான் 90 கீழ் 360 என்றால் கால். 60 பாகைன்னு சொன்னா 60 கீழ் 360, 6 6 36 தானே. அப்ப 1 கீழ் 6 வரும். 45 பாகைண்டா 45 கீழ் 360. சரியா? 45ஆல வெட்டினா 8 முறை, 1 கீழ் 8 வரும். 45ண்டா 1 கீழ் 8 வரும். சரியா? அப்ப நீங்க அரை என்று டிரெக்டா போடலாம், அது பிரச்சனை இல்லை. 360 180 போறதுக்கு பதிலா அரை என்று சொல்லி நேரடியா போடலாம். சரியா? வேற என்ன வெட்டலாம், இந்த 7ஆல இந்த 14 வெட்டலாம். 7 2 16. வேற என்ன வெட்டலாம், இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு, 2 2 வெட்டலாம் இல்ல. சரியா? மிச்சம் என்ன இருக்கு, இதுல மிச்சம் இருக்கா, எல்லாம் வெட்டிட்டேன். இதுல மிச்சம் இருக்கா, எல்லாம் வெட்டிட்டேன். இதுல என்ன மிச்சம் இருக்கு, 22. இங்க என்ன மிச்சம் இருக்கு, 2. 22 தடவை 2 எத்தனை, 44 மீட்டர். கண்டுட்டோம், 44 மீட்டர் கண்டுட்டோம். சரியா? இப்ப சுற்றளவு காணுது. இப்ப தெரியும் தானே எங்களுக்கு எல்லாம். ஓடர கூட்டுவோமா, சுற்றளவு ஆவே சுற்றளவு சமன். சரியா? ஓடர வாங்குவா. இங்க தொடக்குறேன்னா அனுப்பம் இஷ்டவாரு. அதான் உங்க படம் தெளிவாக. சரியா? இங்க ஆரம்பிக்கிற, திரும்ப இங்க வரும். இங்க இருந்து இங்க வாரத்துக்கு 44. சுற்றளவு சுத்தி சுத்தி கூட்ட போறோம். இங்க இருந்து இங்க வந்துட்டோம்ல, அப்புறம் இங்க இருந்து திரும்ப இங்க வர போறோம், டிக்கு வர போறோம், இப்படி ஓட போறோம். சரியா? இது பூப்பாண்டி இல்லை, அப்புறம் இதுக்குள்ள போற இல்லை, இதுதான் பூப்பாண்டி. இப்போ இங்க வர போறோம் 7 சக. இப்ப இங்க டிக்கு வந்துட்டோம்ல, டில இருந்து திரும்ப இதால குறுக்கால ஓடுற இல்லை, ஏன்னா சுத்தியோட ஏன்னா. அப்ப டில இருந்து எங்க வரும், சிக்கு வரும். அப்ப இந்த நீளம் எவ்வளவு, இவ்வளவும் தரல்ல கண்டனாங்க. ஏபி 22 கண்டனாங்கல்ல.
அப்ப சிடியும் 22. அப்ப இங்க இருந்து சிக்கு வந்துட்டோம் 22. சக இப்ப இங்க சில இருந்து பிக்கு இங்க ஓட போறோம். சில இருந்து பிக்கு ஓட போறோம். இவ்வளவு எவ்வளவு இங்க இது 7 மேலும் அந்த கண்டனாங்கல்ல அப்போத. அப்ப இவ்வளவு எவ்வளவு 14. முதலாவது கேள்வியா தான் என்ன? முதலாவது கேள்வி பிசி 14 கண்டுபிடிச்சினாங்கல்ல. முதலாவது கேள்வி பிசி 14. அது இவ்வளவு 14. சக இப்ப பிக்கு வந்துட்டோம். பில இருந்து ஏக்கு போகிறோம். பில இருந்து ஏக்கு போகிறோம். எவ்வளவு தூரம்? 22. இப்ப ஏல இருந்து தொடங்கி நடத்துக்கு வர போறோம். ஏல இருந்து தொடங்கி நடத்துக்கு வர போறோம். சரியா? அப்ப கூட்டி பாருங்க. 44, 22, 22, 14, இன்னொரு 14. இவ்வளத்தையும் கூட்டினால் என்னோட வருது? 116 வருது. 116 வருது. சரியா? இந்த மூன்றும் இந்த இந்த விஷயம் மூலம் சரியா இருந்தா 3 மாஸ். சரியா? இவ்வளவும் சரியா இருந்தால் 3 மாஸ் போடணும். எப்படின்னு சொன்னால் இந்த 44 போட்டதுக்கு சரியா கண்டதுக்கு வில்லின் நீளம் கண்டதுக்கு 1 மாஸ், எல்லாம் கூட்டி காட்டினதுக்கு 1 மாஸ், கடைசி விடைக்கு 1 மாஸ், மொத்தம் 3 மாஸ் இந்த கேள்விக்கு வரும். சரியா? அப்ப இன்னும் 2 மார்க்ஸ் இருக்கு. அது என்னது? கடைசி வரிய பாருங்க. இப்ப சுற்றளவை கண்டு முழு பூப்பாத்தியின் சுற்றளவை கண்டு சுற்றளவுக்கு சமமான சுற்றளவையும் அரைவட்டத்தின் விட்டத்திற்கு சமனான அகலத்தையும். சரியா? அரைவட்டத்தின் விட்டத்திற்கு சமமான அகலத்தை சுற்றளவு வந்து 116க்கு சமமான சுற்றளவா, அரைவட்டத்தின் விட்டத்துக்கு சமமான அகலமா, அப்படி ஒரு செவ்வகம் இருக்கா. அந்த செவ்வகத்தின் நீளத்தை காணலாம். நீ வேற சும்மா ரஃபாக்கிடுவோம் தானே? ரஃபாக்கிடுவோமா? ஒரு செவ்வகம் ஒன்று இருக்கா. சரியா? அந்த செவ்வகத்துல சுற்றளவு வந்து 116 சொல்லிட்டாங்க. சுற்றளவுனா 4 செவ்வகத்தின் 4 பக்கத்தையும் கூட்டினா 116. அரைவட்டத்தின் விட்டத்துக்கு சமமான அகலமா. விட்டம் எவ்வளவு? அரைவட்டத்துல விட்டம் 28. என்ன அப்ப இது 28. அகலம் வந்து 28. அப்ப இந்த அகலம் 28. என்ன செவ்வகத்தின் எதிர்பக்கங்கள் சமம். என்ன அது மாதிரி இவர் எங்களுக்கு தெரியாது. நீளத்தை காணட்டாம். எங்களுக்கு தெரியாததான் எங்களுக்கு எக்ஸ். சரியா? எங்களுக்கு யார் தெரியாதோ அவருக்கு பதிலாக நாங்க எக்ஸ் என்று போடுவோம். சரியா? இவர் எக்ஸ் சொன்னா இவரும் எக்ஸ். ஏன்னா வளமையா கணிதத்துல இவர்தான் எங்களுக்கு அடிக்கடி ஹெல்ப் பண்ணுவார். நம்மளோட எக்ஸ் எங்களுக்கு தெரியாதோ நாங்க அவரை எக்ஸ் என்று போட்டு செய்யலாம். சரியா? இப்ப இந்த 4ஐயும் கூட்டினால் என்ன பண்றேன். இந்த 4 தூரத்தையும் கூட்டினா எவ்வளவு வருதான்? 116. அப்ப 28, 28, 56. எக்ஸேம் எக்ஸேம் கூட்டினா 2x. சரியா? அப்ப 56ஐயும் என்ன 2 கூட்டினா 56, எக்ஸேம் எக்ஸேம் கூட்டினா 2x, உள்ளத்தையும் கூட்டினா 116க்கு சமம். இந்த கடைசி வரையில சொல்லியிருக்காங்க. அப்ப 56 கூட்டுப்படுது இல்ல. அப்ப அங்கால சமன்பாட்டுக்கு அங்கால போனால் 56 கழிப்படும். சரியா? கூட்டுப்படுற 56 அங்கால போய் கழிப்படும். அப்ப 2x மட்டும் இங்க தனியா நிற்பார். 116 இருந்து 56 கழிங்க. 116 56 போனா எவ்வளவு? 60. 2x சமன் 60. 2x சமன் 60. ஒரு எக்ஸ் எப்படி காண்றது? இந்த 2 பேருக்கு படுது. ஆகவே அங்கால போனா என்ன செய்யும்? பிரிப்படும். அப்ப 2 பக்கம் 2ஆல பிரிச்சு விடுவோம். 2 2 பட்டுப்படும். 60 2ஆல பிரிச்சால் எக்ஸ் சமன் 30 மீட்டர் வரும். எக்ஸ் சமன் 30 மீட்டர் வரும். இந்த கடைசி கேள்விக்கு 2 மார்க்ஸ். கடைசியில 10க்கு எத்தனை மார்க்ஸ் போடுங்க. 10க்கு 10ன்னா 10க்கு 10 போடுங்க. 10க்கு 1 வந்திருக்கும், 10க்கு 2 வந்திருக்கும், 3 வந்திருக்கும். சில பேருக்கு 10க்கு 7, 8, 10க்கு 10 வந்திருக்கும். இது முதலாவது பயிற்சி தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாதீங்க. இது இன்னும் நாங்க நிறைய கேள்வி பார்க்க போறோம். 102 கேள்வி பார்க்க போறோம். 102 கேள்வியில ஒரு கேள்வி முடிச்சிருக்கோம் இன்றைக்கு. சரியா? இன்றைக்கு நாங்க அறிமுகம் பண்ணபடியா முன்னுக்கு சில விஷயங்கள் எல்லாம் சொல்றதால நேரம் போயிட்டு நாங்க ஒரு கிளாஸ்ல கிட்டத்தட்ட எப்படியும் 2 கேள்வி செய்வோம். 2 கேள்வி படிப்பா இருக்கும். 102 கேள்வியும் நாங்க 51 கிளாஸ்ல முடிச்சிருவோம். சரி, டக்குன்னு முடிச்சிருவோம். பாஸ்ட் பேப்பர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம் மேக்ஸ்ல.
அப்ப நீங்க செய்ய வேண்டியது இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நீங்க பள்ளிக்கூடத்துக்கு நீ தான் வெளிக்கிடணும். ரெண்டு நாள் கழிச்சு யூனிஃபார்ம் அங்கே கிடக்க தெரியல. என்ன அயன் பண்ணணும், குளிக்கணும், போகணும். எனக்கு விளங்குது. நான் சரியா 6 மணினா 6 மணிக்கு முடிச்சிடுவேன். 5 மணினா 5 மணிக்கு தொடங்குவேன். சரி, சில நேரங்களில் 4:30க்கே நான் ஸ்டார்ட் பண்ணி வைப்பேன். உங்களுக்கு டவுட்னு சொன்னால் முன்னுக்கு வந்து ஜாயின் பண்ண. நான் கிளாஸ் தொடங்க மாட்டேன். 5 மணிக்கு தான் தொடங்குவேன். நீங்கள் முன்னுக்கு வந்து தனியாக வந்து என்னோட டவுட்டுகளை கேட்டுக்கொள்ளலாம். நான் முன்னுக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, நான் தார டியூட்டு பிரிண்ட் எடுக்கிறது. நீங்கள் பேனையால சரியா உங்களோட விடைய எழுதுங்க. ஒரு டைமிங் கொண்டு வச்சு என்ன 4:15 எழும்புங்கோ. எழும்புங்க. இப்ப எழும்பத்தான் வேணும். ஏனண்டா எக்ஸாம் கிட்ட வந்துட்டோம் இல்லை, இனி படிக்கணும் இல்லை, இனி மித்திரோல இல்லாது. இன்னும் 7 மாசத்துல எக்ஸாம் இருக்கு. கணித பாடத்துக்கு சீக்கு மேல எடுத்தே ஆகணும். அரசாங்க வேலையில இருந்து எந்த வேலை கொலிச்சுக்கு அப்ளை பண்றதுனாலும் சரி, சில சில பாடங்களுக்கு கொலிச்சுல பிரைமரி டீச்சிங் அப்ளிகேஷனுக்கு போறோம்னு சொன்னா மேத்ஸுக்கு சி இருக்கும். ஏன்னா அப்ப அந்த சி எடுக்கணும்னு சொன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சும்மா கிடைக்காது தானே. 102 கேள்வியும் என்னோட நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயம் சி என்ன நம்ம எடுக்கிறோம். சரியா, எடுக்கணும்னு நினைச்சாதான் எப்பவுமே என்னோட டார்கெட்டை பெருசா வைக்கணும். சிக்கு ஆசைப்பட்டா எஸ் தான் வரும். நம்ம ஏக்கு டார்கெட் பண்ணுவோம். தாங்க வரும். 102ல ஒன்று முடிச்சு. இது ஆரம்பம். சரியா, அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் 6 கேள்விப்படி முடிப்போம். 3 கிளாஸ் இருக்கு தானே, அப்படியே டக்குன்னு முடிச்சிருவோம். அதுக்கு பிறகு வேணும்னு சொன்னா நாங்கள் பாஸ் பேப்பர் எல்லாம் முடிச்சு போட்டு மாடல் பேப்பர்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். அப்ப இணைஞ்சு கொண்டதுக்கு நன்றி. இன்னும் 2 வகுப்புகள் இருக்கு. என்னுடைய இலவச கிளாஸ் புதன்கிழமை போட்டிருக்கேன். 5 மணிலேருந்து 6 மணி. அது மாதிரி வெள்ளிக்கிழமை 5 மணிலேருந்து 6 மணி. அதுக்கு பிறகு டைம் மாறுது. செவ்வாய் புதன் வியாழன் 5 மணிலேருந்து 6 மணி காலங்க. சரியா, என்னுடைய வகுப்பு தொடர்பான உங்களோட கருத்துக்களை எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஏதாவது சந்தேகம் இருந்து சொன்னா நீங்க மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அடுத்தது இன்னைக்கு ஒருத்தருமே கதைக்கல ஏன்னு சொன்னா தெரியுது. நம்ம 1வது வகுப்பு நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் வெக்கப்படையெல்லாம் தேவையில்லை. டவுட் உங்களை யாரும் பார்க்க போறது இல்லை. நான் இந்த வீடியோ ஆன் பண்ண சொல்லி எல்லாம் சொல்ல போறது. இது பாஸ் பேப்பர் வகுப்பு தானே. சரி, இது ஒரு ஷார்ட் டேர்ம் வகுப்பு. அப்ப வீடியோ எல்லாம் ஆன் பண்ண தேவையில்லை. சில இடங்கள்ல கவரேஜ் பிரச்சனையா இருக்கும். என்னுடைய கவரேஜ் பிரச்சனையா இருக்காது. ஏன்னா எஸ்எல்டி ஃபைபர் கனெக்ஷன் தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த கிளாஸுக்காக வேண்டியே. அதனால இப்போ ஸ்பீட் மீட்டர் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீட்லாம் வேலை செய்யும். காலம் என்று சொன்னபடியே உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது. பெருசா டேட்டா கவரேஜ் அப் கண்ட்ரில இருந்தெல்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அப்ப அவங்களோட கவரேஜ் பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. அப் கண்ட்ரியே தெரியாது. அப்ப என்ன மாதிரி இருக்கும், அதுக்கு காலகட்டம் உண்மையா பொருத்தமானதா இருக்கும். அடுத்தது கேள்வி செய்து கொண்டு அடுத்த வகுப்புக்கு சந்திப்போம். 2021 2022 சரி, கணக்கெல்லாம் தான் அள்ளி போட்டு அப்படியே 2015 2025 வரைக்கும் செஞ்சு கொண்டு வா இப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். அடுத்து நாங்க என்ன கேள்வி பார்க்க போறோமோ அதை மட்டும் சொல்ல போறேன். அப்ப நீங்க ஒரு 4:15 எழுப்பினீங்கன்னு சொன்னா 45 நிமிஷத்துக்குள்ள டக்கு டக்குன்னு அதை செஞ்சிடலாம். முன்கூட்டியே செஞ்சு வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்தந்த கிளாஸுக்கு முன்னுக்கு ஃப்ரெஷ்ஷா எழும்பி செஞ்சு வச்சீங்கன்னு சொன்னா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கலந்து கொண்டது நன்றி. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு நீங்களும் பள்ளிக்கிடணும், நானும் பள்ளிக்கிடணும். வேற எதுவும் சந்தேகங்கள்னு சொன்னா எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 075 025 5679 என்ற நம்பருக்கு உங்களோட மெசேஜ் போடுங்க. அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி பிள்ளை.